அந்த விஷயங்கள் வந்து தான் சார் நம்மளை பயங்கர இம்பேக்ட் பண்ணுச்சு. அதில் வந்து எங்கள் அம்மையை வந்து என்னன்னா, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மையை வந்து தெய்வம் போல வச்சுருந்தார் சார். எங்கள் அம்மைக்கு வந்து மொத்தம் 5 வேலையாள் சார். நான் வந்து கரெக்டான நேரத்தில் காப்பி வாங்கிட்டு வந்து கடுங்காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வெத்தலை அடித்து கொடுக்கணும் சார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்க்கணும். இது மாறிக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மையை வந்து எச்சி துப்போம். அதுக்கு ஆஸ்மா மாதிரி அந்த சளி உண்டு. அதுக்கு வந்து என்னென்னா டப்பாவில் போய் மண்ணள்ளி போட்டுட்டு டப்பா கொண்டு வந்து வச்சிடணும் கப்பை. அதை வந்து துப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த துப்புறது ஒரு மாதிரியா இருக்கும்ல. அப்போ வந்து என்னை போய் கூட்டிகிட்டு வர சொல்லுவோம். நான் திட்டுவேன். குடும்பத்தில் உனக்கு ஒரு சாவ முறைக்கு நீ வேறு உட்காந்துக்கிட்டு இருக்க போட்டுக்கிட்டு அதை இதை செய்ய நம்ம விளாட போகும்போது கூப்பிடும். அது சின்ன ஒரு 5 நிமிஷம் அந்த டைம் தான். ஆனால் நம்மளுக்கு அந்த சின்ன வயசில் தெரியாது. ஏதாவது திட்டி போடுவோம். என் மகன் வரட்டும் முருவேன் உன் நரங்கள் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னே சொல்லுவோம். அடிக்கும் போது நல்லா குத்துறா அப்படிங்கும். எவ்வளோ கிளம்பி தரது. கொம்பனில் வந்து அந்த தட்டு தாளம் போடுகிற சீனில் எங்கள் அம்மையை சொன்ன டைலாக் சார். எங்கள் அம்மா என்ன பண்ணால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்ல, டக்குன்னு வந்து சாப்பாடு இப்படி தப்புன்னு வச்சுருவோம். வேகமாக வச்சுட்டு போவாங்களே, அப்போ சவுண்டு கட்டும்ல, உட்காந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிடாது, அப்படியே உட்காந்துருப்பா. எங்கள் அப்பா வருவார் டீ கடைக்கு போயிட்டு அவர் காலையில் போயிட்டு கரெக்டாக அந்த 11 மணிக்கு வருவார். என்னத்தே சாப்பிட்டியா அப்படிம்பாரு. அப்புறம் அப்படி எங்கள் அம்மா இப்படியே உட்காந்துருக்கோம். அப்புறம் எல்லாம் சட்டையெல்லாம் ஊற்றி போட்டு அன்றாயிரம் இடம் வந்து உட்காரு. என்னத்தே என்னாச்சு, சாப்பிட்டியா இல்லையா, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்காரு சார். உட்காந்தவொடனே நான் இருக்கிறது முன்னாடிக்கு பிடிக்கல போடுது, தட்டு தாளம் போடுது. ஃபுல்லாக பார்த்தா எங்கள் அம்மாவை கூட்டு வெளுத்து எடுத்துருவார் சார். அடி என்னடானா இப்படி எங்கள் அம்மா திட்டுவேன், இப்படி பண்ணுவாங்க அவனுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படி பிடிக்கும் சார். அப்படி வச்சுருந்தார் சார் தாயை.